குழந்தை பிறந்த பிறகு அதை ஆரோக்கியமாக கொண்டு போகும் பொழுது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியாக நீங்க அந்த தாய்ப்பால் அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் தாய்ப்பால் கொடுத்தாங்க குழந்தைங்க நிறைய சுகாதார மக்கள் போயிருக்காங்க. குழந்தைகள் நல மருத்துவமனை எக்மோர் போயிருந்தாங்க. அங்கே போறப்ப ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் டாக்டர் ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நீங்க சிறப்பான முறையில் உங்க குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். நம்முடைய முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் சுகாதாரத்துறைக்கு தான் அதிகமான தமிழக பட்ஜெட்லயே பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில தமிழக பட்ஜெட்ல 2 துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது ஒன்று சுகாதாரத்துறை, இன்னொன்று கல்வித்துறை. சுகாதாரத்துறையில இன்றைக்கு தரமான பொருட்கள், இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அத்துணை பொருட்களும் தரமான பொருட்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளருங்கள். அரசு, நம்முடைய முதல்வர் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் கொடுக்க வேண்டியது ஆரோக்கியம், கல்வி. கல்வியை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்கணும்னா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வீட்டுல சமைக்கிறதே இல்லை. எல்லாம் இந்த ஒரு ஸ்கூட்டில முதுகுல சிவப்பா கட்டிட்டு எங்கடா போயிருந்தா அந்த கடைசி வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. நம்முடைய உணவை அவன் தீர்மானிக்கிறான். அவன் தானே தீர்மானிக்கிறான். அவன் தானே கேட்கிறான், என்ன இருக்கு, பிரியாணி முட்டை இருக்குது, அவன் சொல்றான். அவன் சொல்றத நம்ம சாப்பிடுவோம். நம்முடைய உணவை நாம் தீர்மானிக்க வேண்டும். டாக்டர் சொன்னாங்க, கீரை சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும், மட்டன் சாப்பிடலாம், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், பழ ஜூஸ் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம். இது நாம் தீர்மானிக்க வேண்டியது. நம்முடைய உணவை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஹோட்டல்காரன் தீர்மானிக்க கூடாது. ஹோட்டல்காரன் தீர்மானிச்சாங்கன்னா ஆரோக்கியம் நம்மை விட்டு வெளியே போகும். இன்னொன்று, நம்ம தாய்மார்கள்லாம் மஞ்சள் அரைச்சாங்க, இட்லிக்கு அரைச்சாங்க, நெல்லையே குத்தி அரிசி ஆக்குறாங்க. அந்த அரிசி ஆரோக்கியமான அரிசியா இருக்குது. இன்னைக்கு டபுள் பாலிஷ் ஒயிட், பியூர் ஒயிட்டா இருக்கணும், கொஞ்சம் பழுப்பு எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம சாப்பிடணும். இன்றைக்கு ஆடுகள், மாடுகள், தவிடு, வைக்கோல் எல்லாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியமா இருக்குது. நம்ம பாலிஷ் பண்ணி வெறும் அரிசியை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு. ஆக உங்கள் உணவை நீங்களே தீர்மானியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை நீங்களே தீர்மானியுங்கள். நல்ல கல்வியை கொடுங்கள். இன்றைக்கு கல்வி கொடுப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கின்றது. கட்டணம் இல்லா கல்வி, எந்த கல்வியா இருந்தாலும் நீங்க MBBS முடிக்கணும்னா, ஒரு மருத்துவர் ஆகணும்னா கூட காசே இல்லாம மருத்துவம் ஆகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே கல்வி வளர்ந்து கொண்டிருக்கு. அந்த கல்வித்துறையில நாம இருக்கிறதுனால நிச்சயமா கல்விக்காக யார் எந்த கோரிக்கை வைத்தாலும் நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல நானும் இருக்கின்றேன். ஆக உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கள், நல்ல உணவை நீங்க சாப்பிடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2.5 வயசுல கொண்டு ஸ்கூல் வந்துடாதுங்க. அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு ஓடி 1ஆம் இருக்கட்டும், அரவணைக்கு இதெல்லாம் எடுத்து இதுல வேலை செய்யறவங்கலாம் என்ன பண்றாங்க, குழந்தைகள் காப்பகத்துல போய் விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப மனசு வருத்தமா இருக்கு. என்னடா இந்த குழந்தைகள் யாரோட இருக்கணும், தாயோடு இருக்கணும், தந்தையோடு இருக்கணும், தந்தை பேச்சை கேட்கணும், தாய் பேச்சை கேட்கணும், அங்க வளரணும். ஆயா பேச்சை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பிள்ளைகள். அதனையெல்லாம் மாற்றி அமைங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்க